விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 31. ருக்குமாங்கதனின் புது வாழ்வு. ருக்குமாங்கத ராஜன் உடனே புறப்பட்டு கதம்ப நகரம் வந்து அங்கு சிந்தாமணி விநாயகரை தரிசித்து சகல வினைகளையும் போக்க வல்ல சிந்தாமணி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து எழுந்தான். உடனே அவன் தேகத்தில் பற்றியிருந்த தொழுநோய் விலகி முன்னிலும் அதிக பிரகாசமாக உருவத்தை அடைந்தான். அவன் மீண்டும் மீண்டும் சிந்தாமணி விநாயகரை அவ்விடத்திலிருந்தே பூஜித்து அந்தணர்களுக்கு ஏராளமான பொன் பொருட்களை தானம் செய்து கொண்டிருந்தான். அச்சமயம் சில தேவகணங்கள் ஆகாய மார்க்கமாக ஒரு தெய்வீக விமானத்தை கொண்டு வந்து ருக்குமாங்கத அரசனுக்கு எதிரில் நிறுத்தினார்கள். அரசனே, இந்த சிந்தாமணி தீர்த்தத்தில் நீராடி இங்கு கோயில் கொண்டுள்ள சிந்தாமணி விநாயகரை பூஜை செய்த மகத்துவத்தால் உனக்கு பெறற்கரிய பேறு கிடைத்து விட்டது. இந்த விமானத்தில் ஏறியமர்ந்து எங்களோடு விநாயக உலகத்திற்கு வருவாயாக என்று அத்தேவகணங்கள் கூறினார்கள். அதை கேட்ட ருக்குமாங்கத ராஜன், ஆகா, என்னே, விநாயகப் பெருமானின் கருணை எனக்கு எத்தகைய பாக்கியத்தை தருவதற்கு அவர் முன் வந்திருக்கின்றார். ஆனாலும் தேவகணங்களே, நான் மட்டும் உங்களுடன் கணேசருலகத்துக்கு வந்தால் போதுமா? என்னை பெற்றெடுத்த புண்ணிய சீலர்களான என் தாய் தந்தையரையும் என்னோடு அழைத்துச் சென்றால்தான் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றான். ராஜனே, உன் தாய் தந்தையரை நினைத்து இத்தீர்த்தத்தில் நீராடி தர்ப்பணம் செய்தால் அவர்களும் உன்னுடன் வருவார்கள் என்று தேவகணங்கள் சொன்னார்கள். அவ்வாறே அரசனும் செய்து நிர்மலமான தேவரூபம் பெற்றான். அவன் தன் ஸ்நான பலனை தன் தாய் தந்தையருக்கு தத்தம் செய்ததால் அவர்களுக்கும் வெவ்வேறு தெய்வீக விமானங்கள் வந்தன. பின்னர் வீமராஜன் முதலானோர் தேவ வடிவம் பெற்று அவ்விமானங்களை கும்பிட்டு அவற்றில் ஏறிக்கொண்டு தங்கள் மகன் ருக்குமாங்கதனோடு விநாயக லோகத்திற்கு போய் சேர்ந்தார்கள். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம.